பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் உபாகமம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரை. நம்ம கடந்த ஒரு சில புஸ்தகங்களில் நாம் படிக்கும்போது, யாத்ராகமம், லேவியராகமம், இதிலெல்லாம் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் குறிப்பாக அவருடைய ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த 10 கட்டளைகளுடைய விரிவாக்கங்களை அடுத்தடுத்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த 10 கட்டளைகளை தான் நாம் இரண்டாக பிரித்து, முதல் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டளைகளை தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்றும், கடைசியில் வரக்கூடிய கட்டளைகளை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய இந்த அதிகாரங்களிலும் கூட எப்படி நாம் நம்முடைய சகோதரனிடத்தில் உண்மையான அன்பு கூற முடியும் என்று நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அன்பு என்று சொல்லுவது ஏதோ ஒரு பரவச உணர்வு என்று சொல்லி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அன்பு என்று சொல்லுவது ஒரு பரவச உணர்வு கிடையாது. அன்பு என்பது ஒரு தீர்மானம், அல்லது அன்பு என்பது ஒரு செயல். 22ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்திற்கு திருப்பிக் கொண்டு போக கடவாய். உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாகாமல் இருந்தால் நீ அதை உன் வீட்டுக்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வரும் மட்டும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்ய கடவாய், அவன் வஸ்திரத்தை குறித்தும் செய்ய கடவாய். உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமல் போனவைகளில் எதையாயிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்ய கடவாய். அவைகளை நீ காணாதவன் போல் விட்டுவிடக்கூடாது. உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை காண்பாயானால் அதை காணாதவன் போல் விட்டு போகாமல் அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. இந்த 4 வசனங்களை நாம் படிக்கும்போது அதில் 3 முறை காணாதவன் போல், காணாதவன் போல், காணாதவன் போல் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை நீ பார்த்தா அதை பார்க்காதவன் போல் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதே மாதிரியே உன் சகோதரனுடைய வேறு ஏதாவது ஒரு பொருளை நீ கண்டெடுத்தால், அவனுடைய கழுதையோ வஸ்திரமோ கண்டெடுத்தால் அதையும் காணாதவன் போல் என்ன பண்ணக்கூடாது, போய்விடக்கூடாது. மூன்றாவதும், உன் சகோதரனுடைய மாடு வழியிலே விழுந்து கிடக்கிறதை பார்த்தாலும் கூட நீ காணாதவன் போல் போய்விடக்கூடாது. அவனோடு கூட சேர்ந்து அதை என்ன பண்ணணுமா, தூக்கி கொண்டு போக வேண்டுமாம். ஸோ இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறத போல் உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவாய். அப்போ சகோதரனிடத்தில் எப்படி அன்பு கூறுவது என்று தான் விளக்கமாக ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அப்போ உண்மையாக அன்பு கூறுவது என்பது நாம் பொறுப்பு எடுத்து செயல்பட வேண்டும். பொறுப்பு எடுத்து செயல்படுவது உண்மையான அன்பாக காணப்படுகிறது. இப்போ இந்த வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் கேட்டு பாருங்களேன், இந்த வசனத்தில் வரக்கூடிய காரியங்கள் எதை செய்யும் போதும் நமக்கு எந்த விதமான பரவச உணர்வுமே இருக்காது. சகோதரனுடைய மாடு காணாமல் போயிடுச்சு, வழி தப்பி போயிடுச்சு, அது அந்த சகோதரன் பார்க்கல, நான் தான் பார்த்துருக்குறேன். ஆனால் அவன் வர்றது வரைக்கும் என்னுடைய வீட்டில் வைத்து கொண்டு நான் என்ன பண்ணணுமா, அவனிடத்துல கொடுக்கணுமா. அப்போ அது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். நம்ம வீட்டில் அது வரைக்கும் நம்ம கட்டி வச்சுருக்கணும். நாம் சொல்கிறது மாதிரி சகோதரனுடைய மாடு ஒருவேளை என்ன பண்ணாது, அது கேட்காது, அது தன்னுடைய எஜமானுக்கு தான் அடங்கி இருக்கும். அவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இதைத்தான்
சகோதரனை நேசிப்பது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லது சகோதரனுடைய மாடு பாதியில் கீழே விழுந்து கிடக்குது, அவனோட கூட சேர்ந்து அதை என்ன பண்ணணுமா, நம்ம தூக்கி கொண்டு போய் அவனுடைய வீடு வரைக்கும் போய் சேர்க்க வேண்டுமா? அப்போ அதை தூக்கி கொண்டு போகிற நேரத்தில் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அது நம்முடைய உடைமையாக இருந்துச்சுன்னா, நம்முடைய மாடாக இருந்துச்சுன்னா, அதை நம்ம தூக்கி கொண்டு போகும்போது எப்படியாவது இதை காப்பாற்றிடணும் என்று சொல்லி ஒரு உள் உணர்வு இருக்கும், அல்லது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும். ஏன்னா இதிலிருந்து தான் நமக்கு என்ன இருக்குது, லாபம் இருக்குது. இந்த மாட்டையோ ஆட்டையோ நான் இழந்து போயிடக்கூடாது. அப்போ எப்படியாவது இதை காப்பாற்றினாதான் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்நோக்கம் எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. ஆனால் சகோதரனுடைய ஒரு உடைமையை, ஒரு பொருளை அவனுக்கு தேடி கொடுக்கும்போது அவனுக்கு தான் அதில் நன்மை, எனக்கு நேரடியாக என்ன கிடையாது, நன்மை கிடையாது. ஆனால் அவனுக்கு நம்ம இந்த இடத்துல உதவி செய்வது தான் உண்மையான அன்பு என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அவனுக்கு பாவமாக இருக்கும். அப்போ பாவம் என்று சொல்வதை நம்ம இரண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை செய்வது. இரண்டாவதாக, ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியும் ஆனால் செய்யாமல் இருப்பது. அதுதான் ஆங்கிலத்தில் சின் ஆஃப் கமிஷன், இன்னொன்று சின் ஆஃப் ஒமிஷன். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது சின் ஆஃப் ஒமிஷன். இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும், ஆனால் அதை நான் செய்யாமல் போனேன்னா அது எனக்கு பாவமாக மாறிவிடும். நம்ம 10 கட்டளைகளில் நாம் பார்க்கிறோம், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், செய்யாத செய்யாத செய்யாத. ஆனால் அன்பு என்று சொல்லும்போது நாம் ஒரு சில காரியங்களை பொறுப்பெடுத்து நாம் செய்வதில் அடங்கி இருக்கிறது. இன்னும் அடுத்த அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உன் சகோதரன் கையில் என்ன பண்ணக்கூடாதான், வட்டி வாங்க கூடாது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ என்ன வாங்காத, வட்டி வாங்காத. அப்போ வட்டி வாங்காமல் இருக்கும்போது அதை விசுவாசத்தோடு நம்ம செய்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நான் வட்டி வாங்காமல் இருக்கிறேன், ஆனால் நான் கையிட்டு செய்யக்கூடிய வேலையிலெல்லாம் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த அதிகாரங்களை நம்ம படிக்கும்போது உண்மையாக சகோதரரை நேசிப்பது எப்படி என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த நாளில் வாழக்கூடிய நாம் இந்த வார்த்தைகளை எப்படி நாம் அபியாசப்படுத்தலாம்? இதை நாம் பார்க்கும்போது நம்மை சுற்றி நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய தேவைகள் அறிந்து அதை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கும் என்றால், அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கும் என்றால், அவர்களுக்கு நம்ம செய்யாமல் போனோன்னா அது நமக்கு பாவமாக மாறுகிறது. இன்றைக்கு கூட இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாவரும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய உறவுகள், குடும்ப உறவுகள், சபை உறவுகள், இதை நீங்கள் நினைத்து பார்க்கும்போது என்னை சுற்றி தேவையோடு யாராவது என்னிடத்தில் வந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி வெறும் கையாக நான் அனுப்பி விட்டுருக்கிறேனா? அல்லது அவங்க என்கிட்ட உதவி கேட்கல, என் கண்ணு முன்னால் தேவையோடு காணப்படுறாங்க, அது எனக்கு தெரியுது, அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்குள்ளால ஒரு உந்துதல் இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்து எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது? அப்போ ஒரு உள்ளால ஒரு உந்துதல் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் தாமதித்து கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது செய்யாமல் போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு நன்மை செய்யக்கூடிய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் போனால் அது பாவமாக மாறுகிறது. இந்த நாளில் கூட உண்மையான அன்பு என்ன என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு
கற்றுத்தருகிறது. நாம் நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உண்மையாக எங்களுடைய சகோதரரை நேசிப்பது எப்படி என்று உடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவையுள்ளவர்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கும்போது சோம்பல் பட்டு ஒரு உள்ளத்தில் ஒரு உந்துதல் இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் நாங்கள் போய்விடக்கூடாதப்பா. உண்மையான அன்பினால் நாங்கள் ஏவப்பட்டு இல்லை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உண்மையான இருதயத்தோடு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த நேரத்தில் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.